السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பேரருட்கொடையாக இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கெல்லாம் வழங்கி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இந்த இஸ்லாத்தில் வாழுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நல்ல காரியங்களை நாம் செய்கிறோம். இறைவனை நெருங்குகிற, இறைவன் விரும்புகிற பல்வேறு காரியங்கள், வணக்க வழிபாடுகள், அமல்களை நாம் செய்து வருகிறோம். அவ்வாறு செய்கிற பொழுதே நாம் அறிந்தோ அறியாமலோ பல்வேறு பாவமான காரியங்களும் தீமையான காரியங்களும் நம்முடைய நன்மையான காரியங்களோடு கலந்து விடுகிற அவல நிலையை பார்க்கிறார். இவ்வாறு கலந்து விட்டால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அது மிக பெரும் கைசேதத்தை பெற்று தரும். நன்மைகளோடு தீமைகள் கலக்கப்பட்டால், நல்லவைகளோடு அல்லவைகள் அது கலக்கப்பட்டால் இவ்வுலகத்திலும் நாம் ஜெயிக்க இயலாது, மறுமையிலும் மிகப்பெரும் கைசேதத்தை அடைய நேரிடும். மிக அழகான சம்பவம் சஹீஹ் புகாரியிலே வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாய் படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 4674வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்று இரவு கனவிலே எனக்கு ஒரு நிகழ்வு காட்டப்பட்டது. என்னிடத்தில் 2 வானவர்கள் வந்து என்னை வானலோகத்திற்கு அழைத்து சென்றார்கள். நபிமார்களுக்கு கனவிலே காட்டப்படுவது வஹீதான். உள்ளத்தில் அல்லாஹ் தூக்கத்தின் மூலமாய் சில காரியங்களை காட்டுவான், அதுவும் வஹீதான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்று இரவு என்னை 2 வானவர்கள் அழைத்து சென்றார்கள். ஏராளமான இடங்களை அல்லாஹ்வின் அனுமதியின் பெயரில் எனக்கு காட்டினார்கள். அதிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நான் ஒரு இடத்தை பார்த்தேன்.
அந்த இடம் ஃபன்தஹைனா இலா மதீனா, ஒரு நகரம் போன்று இருந்தது. அந்த நகரத்தில் நாங்கள் இருந்தோம். ஒரு சிட்டி மாதிரி, ஒரு பெரிய அளவிற்கான பிரம்மாண்டமான ஒரு இடம். அந்த இடத்தில் சில கட்டிடங்கள் இருந்தது. மப்னியத்தின் பில்லபினின் ذهب வலபினின் ஃபித்தா, அந்த கட்டிடங்கள் எல்லாம் தங்க செங்கலாலும் வெள்ளி செங்கலாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாய் இருந்தது. அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செங்கலும் தங்க செங்கல், வெள்ளியால் செய்யப்பட்ட செங்கல். அதிலே ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருந்தது. பிறகு ஃபதலக்கானா ரஜுல், சில மனிதர்களை நான் பார்த்தேன். ஷதுரும் மின் ஹல்கிஹி கஅஹ்ஸனி மா அன்தரா, நான் பார்த்த மனிதர்களிலேயே இவர்களை போன்று ஒரு பேரழகு கொண்ட மனிதர்களை உலகத்தில் நான் கண்டதே இல்லை. அவர்களின் பின்பகுதியை பார்த்தேன், அவ்வளவு பேரழகாய் இருந்தது, பயங்கரமான அழகு. பின்னால் பகுதியே இவ்வளவு அழகாய் இருக்கிறதே, இவர்கள் யார்? இவர்களின் முன்பகுதி எவ்வளவு பேரழகாய் இருக்கும் என்கிற பேர் ஆர்வத்தினால் அவர்களை சுற்றி அப்படியே முன்பகுதிக்கு நான் வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஷத்ர், அந்த முன்பகுதியை பார்த்தால் எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. காக்பகி மான்தரா, அந்த முன்னால் உள்ள பகுதிகள் எல்லாம் படு மோசமாய் கேவலமாய் அருவருப்பான தோற்றத்தில் இருப்பதை கண்டு நான் பேரதிர்ச்சி கொண்டேன். அதாவது ஒரு உடல், அதில் பின்பகுதி முழுக்க பேர் அழகு, முன்பகுதி முழுக்க பெரும் அசுத்தம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழைத்து சென்ற மாணவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யார் இவர்கள்? ஒரே உடலிலேயே பாதி அழகு, அதுவும் பேரழகு, மற்றொரு பாதி பெரும் அசுத்தம், பெரும் கேவலம், இவர்கள் யார்? பொருட்கள் என்று மாணவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அந்த அமர்ந்திருந்த பாதி அழகு பாதி அசுத்தம் கொண்ட மனிதர்களுக்கு முன்னால் ஒரு ஆறு ஒன்று, சொர்க்க ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாணவர்கள் அந்த அமர்ந்திருந்த சில மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், அந்த ஆற்றிலே குதியுங்கள். சிலர் அந்த ஆற்றிலே குதிக்கிறார்கள். குதித்து எழுந்ததற்கு பிறகு, குளித்ததற்கு பிறகு, பின்னால் உள்ள பகுதி எப்படி பேர் அழகாய் இருந்ததா, அந்த பேர் அழகை போன்று முன்னால் உள்ள பகுதியும் மாறிவிட்டது. சிலருக்கு அந்த வாக்கியம் கிடைக்கிறது, சிலருக்கு அந்த வாக்கியம் கிடைக்கவில்லை. பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வானவர்கள் பதில் சொல்கிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா? நன்றாய் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஃபகால் அம்மல் கௌம், இந்த கூட்டத்தார் யார் தெரியுமா? அல்லது இவர்கள் கலத்து அமலன் சாலிஹா, நல்லறங்களோடு ஆகர செய்யா, கெட்டவைகளை கலந்த பாவிகள் தான். தொழுவான், ஐவேளை தொழுவான், நோன்பு பிடிப்பான், தர்மம் கொடுப்பான், ஆனால் புறம் பேசுவார். ஃபஜ்ர் தொழுகைக்கு சரியாய் வந்து விடுவார், வட்டி வாங்குவார். ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக குர்ஆனை ஓதுவார், திக்ருகள் செய்வார், பேங்கிலே நகையை அடகு வைத்திருப்பார். இறைவனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தர்மம் செய்திருப்பார். அந்நிய பெண்ணோடு தொடர்பிலே இருப்பார், அசிங்கத்தை பார்ப்பார். கவனமாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற நல்லவைகளோடு கெட்டவைகள் கலந்து விட்டால் பாதி அழகு பாதி அசுத்தம். அல்லாஹ் நாடினால் முழுமையும் அழகாய் மாறும். யாரை அல்லாஹ் அந்த ஆற்றிலே குதிக்க சொல்கிறாரோ அவர்கள் தான் குதிக்க முடியும். இல்லை என்றால் மற்றவர்கள் குதிக்க இயலாது. பிறகு அதில் ஜன்னாத்துன்
ஜன்னாத்துன் அத்ன் என்கிற ஒரு சொர்க்கத்தை நபிகளார் பார்க்கிறார்கள். இது என்னவென்று கேட்கிறார்கள். வானவர் சொல்கிறார், இதற்கு பெயர்தான் ஜன்னாத்துன் அத்ன். குர்ஆனில் பல இடங்களில் இந்த வாசகத்தை பாருங்கள். இந்த சொர்க்கத்திற்கு பெயர் அத்ன். பிறகு ஒரு அழகான ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அது என்ன? அது பேரழகாக இருக்கிறதே. அதுதான் நீங்கள் தங்குகிற இடம், உங்களுக்கான சொர்க்கம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அதை நான் பார்க்கலாமா? பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி உண்டா? இப்ப கிடையாது, மௌத்தானதுக்கு பிறகுதான் அப்படின்னு வானவர் சொன்னார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். எந்த ஒரு தருணத்திலும் நல்லவைகளோடு கெட்டவைகளை நாம் கலந்து விடக்கூடாது. அது இந்த உலகத்தில் நாளை மறுமையில் படுதோல்வியை நாம் சந்திக்க நேரிடும். பல பேருக்கு வியாபாரத்தில் பரக்கத் இல்லை, அதிகமாய் சம்பாதிக்கிறோம், மன நிம்மதி இல்லை, குடும்பத்தில பிரச்சனை, ஒரே நோயாய் வந்து கோரத்தாண்டவம் ஆடுகிறது. என்ன காரணம்? நல்லவைகளை தீயவைகளோடு கலக்கிற ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். 9வது அத்தியாயம் 102வது வசனம். வஆகரூன், மனிதர்களில் சிலர் யஅ்தரஃபூ பிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். கலத்து அமலன் சாலிஹா, இறைவா நாங்கள் நல்லறங்களோடு தீயவைகளை கலந்து விட்டோம் இறைவா, மன்னித்து விடு இறைவா என்று ஒப்புக்கொள்கிறார்கள். வஆகர செய்யா, மற்றவர்களோ அவர்கள் பாவங்களை ஒப்புக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. அஸல்லாஹு யதூபு அலைஹிம், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பார். அல்லாஹ்வே இந்த ஹதீஸுக்கு அப்படியே விளக்கம் சொல்லுகிற வகையில் அல்லாஹ் பேசுகிறார். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்முடைய காரியங்களில் நல்லவைகளோடு அல்லவைகளை கலக்காமல் நாம் வாழ்கிறோமா என்று மீளாய்வு செய்ய வேண்டும். சர்வசாதாரணமாய் பிறர் பற்றி புறம் பேசுகிறோம், அவதூறு பேசுகிறோம். ஒரு பைக் வாங்குகிற இடத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் வட்டியை சர்வசாதாரணமாய் கலந்து விடுகிறார். வணக்க வழிபாடுகள் நிறைந்த குடும்பத்தில் வட்டி கோரத்தாண்டவம் ஆடுவதை பார்க்கிறோம். யார் முஸ்லிம் என்கிறாரா, தௌஹீத்வாதி என்கிறாரா, அவருடைய வீட்டிலே சினிமாக்கள் ஓடுவதை பார்க்கிறோம். ஒரு கூத்தாடி ஆடுகிற பாடுகிற படங்கள் காட்சிகளை எல்லாம் பார்ப்பதை பார்க்கிறோம். டிவியில தான் பார்க்கணும்னு இல்லை, மொபைல் போன்களிலேயே தங்களுடைய காரியங்களை எல்லாம் அழித்து விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு பகுதி அழகு, மறுபகுதி அசுத்தம். இதை அல்லாஹ் நாடினாலே தவிர யாராலும் காப்பாற்ற இயலாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவுச்சுடன் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்து அவர்கள் உயிரோடு வாழுகிற காலகட்டத்தில் நபிக்கு 63 வயது இருக்கிற பொழுது ஆயிஷா அம்மையாருக்கு மிகச் சொற்பமான வயது, 20 வயதிற்கு குறைவான நெருக்கமான வயதுதான். ஆனால் அவ்வளவு ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆயிஷா அம்மையார் நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது அவர் ஒரு அலட்சியமாய் கவனக்குறைவாய் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அதனுடைய பாரதூரத்தை விளக்குகிறார்கள். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அனைவருக்குமான செய்திதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சஃபியா என்கிற ஒரு மனைவி உண்டு. சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், கொஞ்சம் குட்டியாக குள்ளமாக இருப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க உள்ள வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள்
என்னதான் இருந்தாலும் நம் வீட்டில இருக்கிற பொழுது வருகிறாரே, கொஞ்சம் கலாய்ப்போம், கொஞ்சம் கடுப்பை காட்டுவோம் என்று சிறிது நக்கலான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அறிவுச்சுடர் ஆயிஷா அம்மையார், இறையச்சத்தின் உச்சபட்ச வணக்க வழிபாட்டில் சிறந்து விளங்குகிற ஆயிஷா அம்மையார் நபியை அங்குலம் அங்குலமாய் அப்படியே கடுகளவிற்கு கூட அவர்களை விட்டுவிடாமல் கவனித்து ஹதீஸை அறிவிக்கிற ஆயிஷா அம்மையார் உள்ள வர்ற சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, ஹஸ்புக் யா ரசூலல்லாஹ், சஃபியா அழகுதான், சஃபியா அழகு உங்களுக்கு அவங்க போதுமான மனைவி தான், இருந்தாலும் தனி கசீரா, அவள் ஒரு குட்டச்சி என்கிறார்கள். குட்டையாக இருக்கிறாளே, சஃபியா அழகில் குறை இல்லை, ஆனால் குட்டை. நபிகளாரின் முகம் அப்படியே மாறுகிறது. நன்மையின் பெரும் சுவர் ஆயிஷா, நன்மையின் கடல் ஆயிஷா, அறிவு சுடர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, லகத் குல்தி கலிமா, குட்டைச்சி என்று நீ சொன்ன இந்த வார்த்தையை லவ் முஸிஜத் பிமாயில் பஹர், கடல் நீரில் நாம் கரைத்தால், கடல் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா லமஸஜத்துஹு, அந்த கடல் நீரே அழிந்து நாசமாய் போய்விடும். லமஸஜத் அப்படிங்கிற வார்த்தையை அரபியில் எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், எந்த இடம் ஃபுல்லா மொத்தமா அழிஞ்சு போகுதா, ஒரு கட்டடம் மஸஜத்துஹு மொத்தமா விழுதா, இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ பயன்படுத்திய இந்த வார்த்தையை கடலுக்குள் போட்டால் கடல் நீரே நாசமாய் போய்விடும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷாவே, என்னை பார்க்கிறாய் தானே, நான் உன்னோடு இருக்கிறேன் தானே, என்றைக்காவது யாரையாவது இது போன்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்தியதுண்டா? சாதாரண வார்த்தை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இப்படிதான் கண்டிக்கிறார். நன்மைகளோடு தீமைகள் கலந்து விட்டால் அல்லாஹ்விற்கோ அல்லாஹ்வின் தூதருக்கோ பிடிக்காது. சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். டீ கடைக்கு போனாலே யாரையாவது பற்றி பேசுறதுன்னா அந்த டீ குடிச்ச ஒரு ஃபீலிங்கே இருக்கு. நம்ம முடிவெடுக்கிறோம், இன்னொரு நபரை பற்றி நான் இனிமேல் என் வாழ்க்கையில் பேச மாட்டேன், அவரை பற்றி நான் துருவ மாட்டேன் என்று முடிவெடுத்தால், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்ன உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு பிளாஸ்டர் எடுத்து வாயில ஒட்டிடணும். அதைத்தான் செய்ய முடியுமே. ஏன்னா அடுத்தவர்களை பற்றியா, ஒரு பெண்கள் சபை கூடுகிற பொழுது மாமியாரை பற்றியா, மருமகளை பற்றியா, பக்கத்து வீட்டுக்காரரை பற்றியா, நான் இதை புறத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, ஒற்றை வார்த்தை நம் அமல்களை எல்லாம் அழித்துவிடும். நன்மைகள் தீமைகளோடு கலப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டார். பேட்டி எடுக்கிறார்கள், என்னமா நீ இந்த கூட்டத்திற்கு வந்து திரும்புகிறாயே, உனக்கு என்ன ஏதாவது கருத்து சொல். கருத்து சொல்வதா? என் பிறவி பலனை நான் இன்றுதான் அடைந்திருக்கிறேன். இந்த சினிமா கூத்தாடியை பார்த்ததற்கு பிறகுதான் எனக்கு அப்படியே ஆனந்தம் உள்ளத்தில் கோரத்தாண்டவம் ஆடுகிறது. உச்சபட்சமாய் என் புருஷனை விட எனக்கு இவனைத்தான் பிடிக்கும். முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தான். வருத்தமாய் இருக்கிறது, வேதனையாய் இருக்கிறது. ஒருவருடைய அந்த உச்சபட்ச சினிமாவின் வெறியை பாருங்கள். பேட்டி எடுக்கிறார்கள், ஏதாவது கூட்டத்திற்கு போகிறாய், போய் நிற்கிறாய், அது உன்னுடைய விருப்பம், மூல வேலை செய்யாம போய் நிற்கிறாய். என் புருஷனை விட ஒருபடி மேலானவர். எவ்வளவு கொச்சையான வார்த்தை. நன்மைகளோடு தீமைகளை நாம் கலந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகச் சரியான முறையில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி
தன் வாழ்க்கையை செதுக்க வேண்டும். உலக மோகத்திலா, அமல்களில் குறை வைத்தா, நன்மைகளை தீமைகளோடு கலக்கிற ஒரு காரியத்தில ஈடுபடக்கூடாது. நம்மை நாமே மீளாய்வு செய்ய வேண்டும். வியாபாரிகள், படிக்கிற மாணவர்கள், மாணவிகள், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். யாருக்கும் தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல் நாம் எத்தனையோ பாவங்களை செய்து விடுகிறோம். நல்லவைகளை அல்லவைகளோடு மிக்ஸ் செய்து விடுகிறோம். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். பொதுவாகவே நாம் நம்முடைய குடும்பத்திலா, நம்முடைய வியாபாரத்திலா, நம்முடைய கல்வியிலா வெற்றி கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பார்க்கலாம், மிக அழகான ஒரு சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு யர்முக் என்கிற ஒரு யுத்தம் நடந்தது. யர்முக் போர். எதிரிகள் கோரத்தாண்டவமாடிய ஒரு போர். ஆச்சரியமா இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையில வாழ்கிற பொழுது, நல்லவைகளை கவனம் செலுத்துகிற பொழுது, எதற்காகவும் எந்த ஒரு சூழலிலும் தருணத்திலும் கெட்டவைகளை கலந்து விடாமல் வாழ்கிற பொழுது அல்லாஹ் பிரம்மாண்டமான வெற்றியை தருவான். எதிரிப்படை தலைவராக யர்முக் யுத்தத்தில் ஹெர்குலஸ் என்கிற மன்னர் இருக்கிறார். மன்னர் ஹெர்கல். இவருக்கு இஸ்லாத்தின் மீது பிரியம் உண்டு. ஆனாலும் ஒரு ஈகோ ப்ராப்ளம். இவருக்கென்று லட்சக்கணக்கான மக்கள், பின்பற்றுகிற மக்கள் இருக்கிற காரணத்தினால், அந்த ஈகோவினால், அந்த கெத்த விட்டு கொடுக்காம இஸ்லாத்தை ஏற்க தவறுகிறார். இஸ்லாமியர்களை எதிர்த்தே போர் செய்ய வருகிறார். இஸ்லாமியர்களின் தலைமையிலே காலித் பின் வலீத் அவர்களை அமீராக கொண்டு எதிரி படை மன்னர் ஹெர்கல் கூட்டத்தாரை சந்திப்பதற்கு தயாராகிறார்கள். காது கொடுத்து கேட்க வேண்டும். இஸ்லாமியர்கள் தலைமையில் காலித் பின் வலீத், ஹெர்கல் மன்னர் தலைமையில் சுமார் 2,40,000 பேர் எதிரி படைகளிலே வருகிறார்கள். இஸ்லாமியர்களின் தலைமையில் காலித் பின் வலீத் அவர்கள் முன்னிலை வகித்து வெறும் 38,000 பேர் மட்டும்தான். 2,40,000 எதிரிகள்ல இஸ்லாமியர்கள் வெறும் 38,000 நபர்கள் மட்டும்தான். சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு கால்குலேஷன் பண்ணால் 2,40,000 வெறும் 38,000. ஒரு நபருக்கு ஒரு நபர் என்று வைத்தால் கூட ஒன்றும் செய்ய இயலாது. அவ்வளவு சிரமம். ஆனால் அல்லாஹ்வின் பேரருளை பாருங்கள். இஸ்லாமிய படைக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுக்கிறார். இதுவரைக்கும் வரலாற்றில் ஆகச்சிறந்த பெரும் வெற்றியாய் இந்த வெற்றியை இஸ்லாமியர்கள் இறைவனின் பேரருளால் அனுபவிக்கிறார்கள். மன்னர் ஹெர்கலுக்கு கடுமையான டென்ஷன் ஆயிடுது. தன் படை தலைவர்களையும் கூட்டத்தாரையும் அழைக்கிறார். தோற்றதற்கு பிறகு கேட்கிறார், ஆட்கள் பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள் தான். ஆயுத பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள் தான். பிறகு கூட்டத்திலே இருக்கிற ஒரு தலைவர், மூத்த தலைவரை அழைக்கிறார். அப்புறம் எதுக்குடா தோத்தீங்க? எல்லாத்திலையும் நம்ம தான பெஸ்ட். பிறகு ஏன் தோற்றீர்கள்? ரீசன், காரணம் எனக்கு தெரியும், சொல்லுகிறேன், சொல்லுங்க அப்படின்னு அந்த பெரியவரிடத்திலே ஹெர்கல் கேட்கிறார். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் யார்? யகூமுனல் லைல், தொழுவார்கள், இரவிலே தொழுவார்கள். வயசூமுனன் நஹார், பகலிலே நோன்பு பிடிப்பார்கள். வயுஃபூன பில் அஹ்தி, ஒப்பந்தத்தை வாக்குறுதிகளை பேணுவார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி, வயன்ஹூன
யதநாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நீதமாய் நடப்பார்கள். மின்னஜல், அவர்கள் ஜெயித்ததற்கு காரணம் இதுதான். சரி, நம்ம இதுல தோற்றோம். நாம் தோற்றதற்கு என்ன காரணம்? ஹெர்கலிடத்திலே எதிரியா இருக்கிற அந்த மூத்தவர் சொல்கிறார், காரணம் உண்டு, சொல்லட்டுமா? அன நஷ்ரபுல் ஹம்ரே, நாம் சாராயத்தை குடிக்கிறோம். ஒரு நசினி, விபச்சாரம் செய்கிறோம். ஒரு நர்கபுல் ஹராம், ஹராமை சம்பாதிக்கிறோம். ஒரு நன்குசுல் அஹ்தே, ஒப்பந்தத்தை முறிக்கிறோம். முத்தாயிப்பாய் ஒன்று சொல்லுகிறேன் மன்னரே, ஒன்னஹா அம்மா எழுதப்பா, இறைவன் எவற்றையெல்லாம் பொருந்திக் கொள்ள மாட்டானோ அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையிலே செய்கிறோம். நாம் தோற்றதற்கு காரணம் இதுதான். ஃபகால், ஹெர்கல் மன்னர் சொன்னார், அந்த சதக்தனி, நீர் உண்மையை உரைத்தீர். ஃபஜ்ர் தொழுபவன் தோற்க மாட்டான், ஒப்பந்தத்தை பேணுபவன் தோற்க மாட்டான், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவன் தோற்க மாட்டான், சாராயத்தை குடிப்பவன் ஜெயிக்க மாட்டான். அல்லாஹ் எவற்றை எல்லாம் ஹராம் என்கிறானா, அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லையா, அல்லாஹ் தடுத்திருக்கிறானா, அல்லாஹ் தண்டனை தருவேன் என்கிறானா, அவற்றை எல்லாம் செய்பவன் ஜெயிப்பது மாதிரி தெரியும், ஆனால் ஜெயிக்க மாட்டான். எதிரிகளுக்கு அல்லாஹ் நடத்துகிற பாடம். ஃபஜ்ர் தொழுகிறாயா, கல்வியில் தோற்க மாட்டாய், வியாபாரத்தில் தோற்க மாட்டாய், குடும்பத்தில் தோற்க மாட்டாய், ஏமாந்து போக மாட்டாய். கண்களுக்கு முன்னால் தெரிகிற தீமையை தடுக்கிறாயா, தோற்க மாட்டாய். நன்மையை ஏவுகிறாயா, தோற்க மாட்டாய். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டுமானால் நல்லவைகளை அல்லவைகளோடு கலந்துவிடக் கூடாது. மீளாய்வு செய்வோம். நான் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு நோற்றிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். தர்மம் கொடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். உம்ரா செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் பயணம் மேற்கொள்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். புறம் பேசுகிறேனா, இன்னாலில்லாஹ். அவதூறு பேசுகிறேனா, வட்டி வாங்குகிறேனா, தொழாமல் தூங்குகிறேனா, இன்ஸ்டாகிராம் என்ற அப்ளிகேஷன்ல அந்நிய பெண்ணோடு கெட்ட வார்த்தைகளை, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகிறேனா, நல்லவைகள் அல்லவைகளோடு கழக்கப்பட்டால் இஸ்லாமிய சமூகம் தோற்று போகும். அல்லாஹ்வே காப்பாற்ற வேண்டும். நம் வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமானதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் பேருதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டளை இடுகிறார். யாருக்காக நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்களா, நீங்கள் செய்கிற பரிந்துரை என்பது கெட்ட பரிந்துரையாக, ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற பரிந்துரையாக ஆகிவிட்டால் நீங்கள் பெரும் பாவிகளாய் ஆகிவிடுவீர்கள் என்று ஏராளமான இடங்களில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறார். ஒரு அரசியல் சார்ந்த செய்தி என்று எடுத்துக்கொள்ளாமல் நிர்பந்தமான மிக நெருக்கடியான கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
எதிர்வருகிற இன்னும் ஒரு சில நாட்களிலே தமிழ்நாட்டிலே மதவாத சக்திகளை நாம் ஓட ஓட விரட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமான் இதுதான் நமக்கு பெரிய. ஈமானுக்கு யார் வெட்டு வைக்கிறாரா? நம்முடைய ஈமானை யார் கலங்கப்படுத்துகிறாரா? அதை ஓய்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரா? அவர்கள் யார் என்பது பச்சையாய் நமக்கு தெரிகிறது. 6 வயது ஆசிஃபா முதல் ஒரு 70 வயது கிழவி வரைக்கும் ஒரு இஸ்லாமிய பெண் என்றால், இஸ்லாமியர் என்றால் பச்சையாய் மிக பலவந்தமாய் அநியாயம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். பசுவின் பெயரால் இவர்கள் பசுமாட்டினுடைய மாட்டிறைச்சியின் உற்பத்தியிலே, எக்ஸ்போர்ட்டிலே, இம்போர்ட்டிலே முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியர் அவர் இது போன்ற தொழிலை செய்தால் அநியாயமாய் கொள்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறார். ஒரு ஹாஃபில் சிறுவன் 15 வயது குர்ஆனை மனனம் செய்த ஒரு காரி தொப்பி அணிந்திருந்தான் என்பதற்காக, முஸ்லிம் என்பதற்காக ஓடுகிற ரயிலிலேயே வைத்து கதற கதற கொலை செய்த அவல நிலையை பார்க்கிறோம். பயமாயிருக்கிறது. வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க துடியாய் துடிக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால், தமிழகத்தை அடுத்த அயோத்தியாய் நாங்கள் மாற்றிய தீர்வோம் என்கிற வெறித்தனத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மத கலவரத்தை யார் தூண்டுகிறாரா? மத கலவரத்தை யார் கட்டவிழ்த்து விடுகிறாரா? அவர்கள் வருகிற தேர்தலிலே ஓட ஓட விரட்டப்பட்டு குளிதோண்டி புதைக்கப்படுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமா அதை நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டும். ஒரு தமிழிலே பல ஊர்களிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஒரு உயிரினத்தின் பெயரை சொல்லி அதற்கு முன்விட்டையா இருந்தால் என்ன, பின்விட்டையா இருந்தால் என்ன, எல்லாம் விட்டை தானே என்பார்கள். அரசியலுக்கு இது அப்படியே பொருந்தும். யாருக்கும் இவர் நல்லவர் என்று நாம் பேச வரவே இல்லை. விட்டைதான், மனம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு இஸ்லாமியன் அவனை அவனுடைய வணக்க வழிபாடுகளை இணையோடு செய்கிற இடத்தில் யார் இல்லையா? உன்னுடைய கடவுளை நீ வணங்கிக்கொள், உன்னுடைய தொழிலை நீ தொழுதுகொள், உன்னுடைய காரியத்தை நீ செய்து கொள். அதற்கு யார் இடையூறை ஏற்படுத்தவில்லையா? அவர்கள்தான் சமகாலத்தில் நமக்கு ஓரளவு பாதுகாப்பு தருவார்கள் என்பதை விட நம்மை இடையூறு செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் உளமாற உணர வேண்டும். சில இளைஞர்கள் தற்குறிகளாய் ஒரு சினிமா மோகத்திலே மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். கசிந்து விடப்பட்டிருக்கிற ஒரு படத்தை பல பேர் கருத்து சொல்லுகிறார்கள். அந்த படத்திலே கூட ஒரு தீவிரவாத சம்பவத்தை காட்டுகிற பொழுது பள்ளிவாசலிலே பாங்கோசை கேட்கிறது. எவ்வளவு வன்மம் என்று பாருங்கள். தீவிரவாத சம்பவம் அரங்கேறுகிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று பள்ளிவாசலிலே பாங்கு சப்தத்தை தன்னுடைய காட்சியிலே படத்திலே வைக்கிறான் என்று சொன்னால் இவனை விட ஒரு கேடு கெட்டவன் இருக்க இயலுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தயவு செய்து தமிழ்நாட்டிற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். இறைவா, இறைவா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, எங்களால் தாங்க முடியாத சோதனையை எங்கள் மீது சுமத்தி விடாதே. நாங்கள் தொழ வேண்டும் இறைவா, வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் இறைவா, உன்னை வணங்க வேண்டும் இறைவா. எங்களுக்கு யார் எதிரியா இருக்கிறார்களோ அவர்களை நீ ஓய்த்து விடு இறைவா என்று பிரார்த்தனை செய்துவிட்டு நம்முடைய பரிந்துரையை, நம்முடைய அந்த சாட்சியத்தை மிகச் சரியாய் நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியனும் விழிப்புணர்வோடு எங்கே யார் மத கலவரத்தை தூண்டிவிடவில்லையோ, யார் மத கலவரத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்முடைய சாட்சியத்தை பரிந்துரைப்போம். நிம்மதியாய் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு
அடுத்தபடியாக மிக முக்கிய அறிவிப்பு, வெளியூர்களில் இருந்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் பள்ளிவாசல் வசூலுக்காக நம்மை நாடி வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறோம். ஆனால் திருப்பூர் பகுதியில ஹவுசிங் யூனிட் என்கிற இடத்தில நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் தௌஹீது மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மழை நேரங்கள் மாறி கட்டடம் கட்டுவதற்கான சூழலை ஏற்பாடு செய்ய பொழுது ஒழுகுகிறது. பெண்கள் அதிகமாய் வருகிறார்கள், ஆண்கள் கூட்டமும் அதிகமாய் வருகிறது. தொழுவதற்கு இடமில்லை. நம்முடைய திருப்பூரிலே இந்த ஹவுசிங் யூனிட் பகுதியிலே ஒரு 8க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஆனால் தௌஹீது கொள்கையை உறுதியாய் அழுத்தமாய் சொல்லுகிற பள்ளியாய் நம்முடைய மர்கஸ் பள்ளிவாசல் விளங்குகிறது. இன்றைய ஜும்மாவுடைய வசூல் ஹவுசிங் யூனிட் பள்ளிவாசலுடைய மேற்பகுதி கட்டுமான பணிக்காகத்தான் தனவந்தர்கள் வாரி வழங்குகிற உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் வந்திருப்பீர்கள். ஒரு சொற்பமான தொகைதான். ஆனால் அதை வசூல் செய்வதற்கே அந்த சகோதரர்கள் மிகுந்த சிரமத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக பொருளாய் கொடுப்பவர்கள் கொடுக்கலாம், அல்லது பணமாய் கொடுப்பவர்கள் இத்தனை பொருளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றும் நீங்கள் கொடுக்கலாம். வாசலிலே நிர்வாகிகள் நிற்பார்கள். அல்லாஹ்விற்காக கையேந்தி பிச்சை கேட்கிறோம். அந்த பள்ளியினுடைய மேற்பகுதி வேலை இன்றைக்கு நாம் கொடுக்கிற அந்த தொகையிலேயே பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்பதை முக்கியமான அறிவுரையாய் கூறிக்கொண்டு, அல்லாஹ் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி எழுப்ப காத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அள்ளி கொடுக்கிற பொழுது இதையும் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய மாணவர்களை மாணவிகளை மார்க்க அடிப்படையில் வார்த்தெடுப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக ஆண்கள் பெண்களுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. ஆண்களுக்கு 20ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், பெண்களுக்கு 20ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி மே 19 ஒரு மாத கால வகுப்புகளும் டே ஸ்காலர் வகுப்புகளாக நடைபெற இருக்கிறது. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்காக விநியோகம் செய்யப்படும். நம்முடைய பிள்ளைகளை இந்த ஒரு மாதத்தில் மார்க்க கல்வியில் முழுமையாய் கற்றுக் கொடுத்து சமகால செய்தானிய அந்த சிந்தனைகள் எல்லாம் ஏற்படாமல் பாதுகாப்போமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.